நாம் என்ன கேட்குறோன்னா, ஒரு செடியில் ஒரு பூ தான் பூக்கும். ஒரு தடவை பூத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பூக்காது. அதெல்லாம் பூக்குண்டா அப்படின்னு நம்ம சொல்லணும் விஜய் அண்ணாவுக்கு. அண்ணா நீ சொன்ன உதாரணத்தை நீயாவது கடைபிடிச்சு தொலை சனியனே நம்ம சொல்லணும். ஒரு செடியில் ஒரு பூ பூக்கும்னா செடியில் அப்படிலாம் கிடையாதுண்ணே. வாழை மரம் இருக்குல்ல, வாழை மரம், அதில் மட்டும்தானே ஒரு பூ பூக்கும், அதுக்கப்புறம் பூக்காதுண்ணே அப்படின்னு அவர்கிட்ட சொல்லணும். பூனா மறுபடியும் நிறைய பூக்குன்னு என்ன அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட சொல்லணும். அதனால நீங்கள் 2வது திருமணம் இல்லை, 3வது திருமணம் இல்லை, 4வது திருமணம், 10 திருமணம் கூட பண்ணிக்கலாம். ஆனால் அதை அஃபீஷியலாக பண்ணணும். இன்னொருத்தரை பாதிப்புக்குள்ளாகாத வகையில் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் பேசி, மியூச்சுவலாக பேசி, அண்டர்ஸ்டாண்டில் பேசி நீங்கள் விலகிடணும். நீங்கள் அரசியலுக்கு வரலன்னா இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கவே மாட்டேன். நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க, பெண்கள் பாதுகாப்பு பேசியிருக்கீங்க, எல்லாமே பேசியிருக்கீங்க. அப்படின்னும் போது அதுவும் வித்தியாசமான பெண்கள் பாதுகாப்பு, அதுவும் வித்தியாசமான பாதுகாப்பு. பசங்களாம் ஆண்களை நல்லா பார்த்துக்கோங்க, ஆண்களாம் பொண்ணுகளை நல்லா 2 மடங்கு நல்லா பார்த்துக்கோங்க, 2 பேரும் சேர்ந்து அப்பா அம்மாவை பார்த்துக்கோங்க அப்படின்லாம் ஒரு காலேஜ் சொல்லுச்சுல. அந்த காலேஜ் ஒரு கட்ட வரைக்கும், ஈவன் அந்த காலேஜோட பஸ்ஸை நீங்கள் ரோட்டில் பார்த்துருப்பீங்க. அந்த காலேஜுக்குள்ளே நடக்கிறலாம் நான் சொல்ல வரல, காலேஜோட பஸ்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சத்யபாமா யூனிவர்சிட்டி, அதில் பாதி சீட்டு வரைக்கும் பெண்கள் தான் உட்காருவாங்க, அதுக்கப்புறம் ஆண்கள் உட்காருவாங்க. அதுக்கப்புறமா காலேஜுக்குள்ள எப்பவுமே நார்த் இந்தியன்ஸ் அவங்க எல்லாருமே ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எவனாவது பொண்ணுகிட்ட பேசுறானா அப்படின்னு உடனே தூக்கிடுவாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருந்த காலேஜா அக்கா இன்னைக்கு மாத்திருக்காங்க. ஆனா விஜய் என்ன வேறையா மாத்துறாரு. பெண் இடையாளர்களுக்கு பெண் பில் போடுவாங்க, ஆண் இடையாளர்களுக்கு ஆண் போடுவாங்க. ஆம்புலன்ஸ் வந்தா இனிமே பொம்புலன்ஸ் வரும். ஆபீஸ்ல பென் டிரைவ் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, ஆன் டிரைவ் தனியா யூஸ் பண்ணணும். இப்படி எல்லாம் போட்டா எதுக்காக இப்படி போடுறாரு? தான் கூட யாருமே இல்லை, பெண்கள் யாருமே இல்லை, நான் ஒண்டிக்கட்டை, அதனால எல்லாருமே ஒண்டிக்கட்டையா தனித்தனியா வாழுங்க, பெண் பெண் தான் இருக்கணும், ஆண் ஆணா இருக்கணும் அப்படின்னு அவரு போடுறாப்புல. இப்படியான புத்தி இருக்கும் போது இப்படிதான் வரும்.